ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ருக்மணிஸ் மாடி தோட்டம் சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரேர் வெரைட்டி பழமரத்தை தான் பார்க்க போகிறோங்க. கலாக்காங்க. இது வாங்கி வச்சு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இப்போதாங்க இந்த வருஷம் தாங்க காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் நம்ம கேக் மேலெல்லாம் செரி பழம்னு சொல்லிட்டு வச்சு கொடுப்பாங்க. சக்கரை பாகில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த பழத்தை தான் மேலே வச்சு கொடுப்பாங்க. இது அப்படியே ஃபுல்லாக பழுக்க விட்டோம்னா வந்து பிளாக் கலராக இல்லைங்க, அந்த நாவப்பழம் கலர் கொஞ்சம் நல்லா மாறுங்க. அப்போ வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமா தான் இருக்குங்க பழம். இப்போ சாப்பிட்டோம்னா புளிப்பா இருக்குங்க. ஊறுகாலாம் போடலாங்க, இது நல்லா இருக்குங்க. 2 பழம் தாங்க வந்துருக்குது. இந்த பழம் நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்க. ரொம்ப நாள் காய்க்காம இருந்ததுங்க, இந்த வருஷம் தான் காய்க்க ஆரம்பிச்சு. 2.5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இது வாங்கி வச்சு. இந்த இங்க ஒரு பிஞ்சு இருக்குங்க, இந்த மாதிரி தான் குட்டி குட்டியா வருது. நான் இந்த பழமரத்துல இன்னும் இது பழம் பறிச்சு வீடியோவும் கொடுத்தது இல்லைங்க, பழம் சாப்பிட்டதும் கிடையாதுங்க. போன வருஷம் வந்து பூ வச்சு வச்சு கொட்டிடுச்சுங்க. இந்த வருஷம் தான் பிஞ்சு வச்சிருக்குதுங்க. இங்க நிறைய துளிர் வந்துருது பாரு. இது எல்லாத்துலயும் பூ வைக்கங்க. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அறுவடைன்றதுனால 2-3 பழம் தான் வந்துருக்குதுங்க. இதுக்கப்புறம் நிறைய அறுவடை வந்துருக்கு. தொட்டி வந்து ரொம்ப பெரிய தொட்டி கிடையாதுங்க, அந்த பிளாக் கலர் டப்ல தான் வச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த பழமரத்தை வந்து நான் கொஞ்சம் ஓரம் தான் வச்சு வளர்த்துருக்கேன் பாருங்க. முள்ளு இருக்குங்க, நிறைய பழமரம் நம்ம மாடி தோட்டத்துல வச்சிருக்கிறதுல பாத்தீங்கன்னா முள்ளு இருக்குங்க. டிராகன் ஃப்ரூட்டு, இது இந்த செரி, அதுக்கப்புறம் கொத்துலமணி, இதெல்லாம் முள்ளு இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சிருப்போங்க. சூப்பரா ஆனா வளர்ந்து நல்லா பெருசா வளர்ந்துடுச்சுங்க. வாங்கி வைக்கிறப்ப சின்னதா தான் வாங்கி வச்சுங்க. 2.5 வருஷத்துல நல்லா வளர்ந்துட்டு இருக்குதுங்க. வெயில் டைம்ல கூட நிறைய மொட்டு வச்சு கொட்டிடுச்சுங்க, பூவெல்லாம் கொட்டிடுச்சுங்க. காய்க்கல நினைச்சேன், அப்ப காய்ச்சது தாங்க இந்த 2 பிஞ்சை வந்து. இப்ப பறிச்சு சாப்பிட்டோம்னா புளிப்பா இருக்குங்க. இது பழமான பிறகு நான் பறிச்சு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நானே ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருந்தேங்க இந்த பழமரத்துல எப்போ காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதெல்லாம் வந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்போ வாங்கி சாப்பிட்டதுங்க. அதுக்கப்புறம் இந்த பழமெல்லாம் வாங்கி சாப்பிட்டது கிடையாதுங்க. கிடைக்கிறது இல்லைங்க இப்பெல்லாம், இதெல்லாம் வந்து கிடைக்கிறது இல்லைங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முன்னாடிலாம் விற்பாங்க, நிறைய விற்பாங்க. இப்ப கிடைக்கிறது இல்லைங்க. இங்க ஒரு கொய்யா மரம் இருக்கு பாருங்க. இது வந்து தைவான் பிங்க்குங்க. கொய்யா தான் நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க. எல்லா பழமரமே 2-3 அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஒன்னாலாம் எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்துல தொட்டியில வச்சு காய்க்குதுன்றப்போ ஒரு 2-3 வச்சாதான் வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய அறுவடை கிடைக்குங்க. ஒன்னே வச்சோம்னா அது தரையில இருந்தா கொஞ்சம் நிறைய பழம் கிடைக்குங்க. மேல தொட்டியில வச்சிருக்கிறதுனால ஒரு 2-3 வச்சோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமா நமக்கு பழம் கிடைக்குங்க சாப்பிட்றதுக்கு. இங்க இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து எல்லோ கலர் டிராகன் ஃப்ரூட்டுங்க. இது அடுத்த வருஷம் தான் எப்படியும் பழம் வைக்குங்க. நல்லா இப்பதான் வளருதுங்க. இது போன வருஷம் வாங்கி வச்சேங்க. வாங்கி வைக்கிறப்போ இவ்வளவுதான் இருந்ததுங்க. இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. இதுவும் தண்ணி கேன்ல தான் வச்சிருக்குங்க, பெரிய தொட்டி இல்லைங்க இதுல. ஆனா இந்த வருஷம் பூலாம் வைக்கலைங்க, ஆனா வளர்றது மட்டும் நல்லா வளர்ந்துருக்குதுங்க. அதுலயே நிறைய கீரைங்க எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை. கீரைக்கு பஞ்சமே இல்லைங்க. அதையும் இந்த பச்சை பொன்னாங்கண்ணி நிறைய தொட்டில, இப்ப இதை கிள்ளிட்டு நம்ம எந்த தொட்டிலாம் போட்டு விட்டோம்னா அதுல அப்படியே வளர ஆரம்பிச்சிருங்க. இதே போல இன்னொரு செடியும் வச்சிருக்காங்க. இது வந்து புளிப்பா இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நெட்டல் பிளம் சொல்லிட்டுங்க. அது வந்து இனிப்பா இருக்குங்க. அது பூ வச்சு இந்த வருஷம் தாங்க, அது போன வருஷம் வாங்கி வச்சேங்க. இந்த வருஷம் பூ வச்சு கொட்டிடுச்சுங்க. அதுலயும் கொஞ்சம் முள்ளு இருக்குங்க. அந்த செடியை கூட பாக்கலாங்க இந்த வீடியோலயே. நம்ம இங்க இருக்குது பாருங்க, இதுதான் இன்னொரு செடிங்க. இதுலயும் முள்ளு இருக்கு பாருங்க. நல்லா நீட்டா இருக்குதுங்க முள்ளு. இதை விட அதுலதான் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க, பெரிய பெரிய முள்ளா இருக்குங்க. இது கொஞ்சம் சின்னதா தான் இருக்குதுங்க. இந்த இலைக்கும் அந்த இலையும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் தெரியுங்க. இது பழம் வந்து இனிப்பா இருக்குங்க. இதுல ஒரு 2-3 மொட்டு வந்ததுங்க. பூவே பூத்துதுங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. பூ பாக்குறதுக்கு முல்லைப்பூ மாதிரியே இருந்ததுங்க. நல்லா பெரிய பூவா பூத்துதுங்க. கொட்டிடுச்சுங்க, ஆனா பிஞ்சு வரலைங்க இதுல. இந்த மாதிரி இடத்துல தான் பூ வருதுங்க. ஆனா இது 1 வருஷத்துலயே பூக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அது வாங்கி வச்சு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பூத்துதுங்க. பூத்து இப்ப 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கவே ஆரம்பிச்சிருங்க. அதுலயே இது வந்து அந்தி மந்தாரிங்க.
தொட்டியே கிடையாதுங்க, அந்த உடஞ்சு போன பக்கெட்டு தாங்க, அது சுத்தமா உடஞ்சே போயிடுச்சுங்க. இது இருக்கிற தொட்டிலேயே வேர் பிடிச்சி அதிலே வருதுங்க. அது அடியில கிழங்கு இருக்குங்க, அதனால அது வந்து வருஷம் வெயில் நாள் வந்தா இறந்து போயிடுங்க, மழை நாள் வந்தா அதிலே துளுத்து வர ஆரம்பிச்சிருங்க. ஸ்ட்ராபெரி கூட நல்லா வருது பாருங்க. இது வாங்கி வச்சு வீடியோ கூட கொடுத்துருப்பாங்க. 3 செடி வாங்கி வச்சிருப்பாங்க. அது பக்கத்துல பாருங்க கிரீன் கலர் ரோஸ் துளிர் வருது பாருங்க நம்ம வாங்கி வச்சதுக்கு அப்புறம். நான் கொஞ்சம் பயந்துன்னு தான் வாங்கி வச்சேங்க, இதெல்லாம் இந்த வெரைட்டி எல்லாம் நமக்கு வருமோ வராதுன்னு சொல்லிட்டு. ஆனா வருதுங்க, சூப்பரா வருதுங்க. இங்கெல்லாம் துளிரா இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு பூ மட்டும் பறிச்சிடலாங்க. அதில் இலையா பூவானே தெரியலைங்க. நிறைய இருக்குதுங்க பூ. நீங்க ரோஸ் செடிலாம் எந்த வெரைட்டி வாங்கி வச்சாலும் இப்போ வாங்கி வச்சீங்கன்னா ஈஸியா பூக்குங்க. இதுக்கப்புறம் மழை நாளுங்க, மழை நாள் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே பனி நாள் ஸ்டார்ட் ஆயிடுங்க. பனி நாள்லாம் நல்லா பூ பூக்குங்க ரோஸ்லாம் வந்து. இங்க மல்லி கூட பூத்துட்டு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பூ பூத்துடுச்சுங்க, இப்ப திரும்ப மட்டும் வச்சு நிறைய மல்லி இருக்கு பாருங்க. இந்த மல்லி பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய பூவா வருது பாருங்க. நாலே பூ தான் பறிச்சுக்கிறாங்க, கை ஃபுல்லாவே ஆயிடுச்சுங்க, அவ்வளவு பெரிய மல்லியா வருங்க. நிறைய மொட்டு இருக்குங்க இன்னும். இது செவந்தம்பட்டி கத்திரிங்க, போன வருஷத்து செடி தாங்க இது, இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, கொத்து கொத்தா இருக்குது. கத்திரி செடி எல்லாமே போன வருஷத்து செடி தான் இருக்குதுங்க, இந்த வருஷம் ஒன்றும் போட்டு விடவே இல்லைங்க. ஒரு 2 தொட்டியில போட்டேங்க, நாத்து போட்டேங்க. அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாச்சு இல்லைங்களா, அதுல வந்து நாத்து எல்லாமே காஞ்சு போயிடுச்சுங்க. மிளகா மட்டும்தான் எடுத்து மாத்தி கூட நட்டுருப்பாங்க, ஜவாரி மிளகான்னு சொல்லிட்டு, அது சூப்பரா வந்துருக்குதுங்க. இது கத்திரிக்காய் நாத்து எல்லாமே காஞ்சிடுச்சுங்க, திரும்ப தான் விதை வாங்கி போடணுங்க இந்த கத்திரிக்காய் நாத்து எல்லாமே. இது மணிலா டென்னிஸ் பால் சரிங்க, நிறைய பழம் பறிச்சிருந்தாங்க, இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சுங்க. பழமரம் ஆனா பச்சை இருக்குதுங்க, ஆனா வந்து துளிர் எல்லாம் கொட்டிடுச்சுங்க. இதுல இருந்து பழம் கூட எல்லாமே கொட்டிடுச்சுங்க, அணில் சாப்பிட்டு கடிச்சு எல்லாமே கொட்டிடுச்சுங்க. இந்த தொட்டில பாருங்க முலாம்பழம் சாப்பிட்டு கொட்டி விட்ட விதை எப்படி முளைச்சு வருது பாருங்க கொத்தா. இங்க இருக்கு பாருங்க, இது ஒரு மல்பெரிங்க, இது வந்து ரொம்ப குட்டி குட்டியா காய்க்குங்க அந்த மல்பெரி. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க, நல்ல இனிப்பா இருக்குங்க. பழம் ஆனா கம்மியா தான் வைக்குங்க, இதுல நிறைய அவ்வளவா வைக்காதுங்க. இது ஆன்லைன்ல வாங்கி வச்சதுங்க, ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு வாங்கி வச்சேங்க ஆன்லைன்ல. சின்ன செடியா தான் வந்ததுங்க, ஆனா அந்த வந்த செடி வந்து காஞ்சிடுச்சுங்க, அதுல இருந்து கட் பண்ணி வச்சது தாங்க இது. இலையெல்லாம் கொட்டிட்டு திரும்ப எல்லாமே புது துளிர் வருது பாருங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய பூ வச்சு பழம் வரும். ரொம்ப சின்னதா இருக்குங்க இதுல மல்பெரி, ஆனா இனிப்பு எல்லா மல்பெரியோட இது கூட நல்லா இனிப்பா இருக்குங்க. இது பாருங்க கொத்து லெமன் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இதுதாங்க லெமன் செடின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சதே இந்த செடி தாங்க. வாட்டர் கேன்ல தான் இருக்குதுங்க, நிறைய பழம் வைக்குங்க இதுல. இது இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகட்டும், இன்னும் பெரிய பெரிய பழமா வருங்க. இது வந்து மீடியம் சைஸ் தான், இப்பவே எவ்வளவு பெரிய பழம் இருக்குது பாருங்க. இது ஸ்வீட் லெமனுங்க, லெமன்ல நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க. ரெட் ரெட் கலர் லெமன் வச்சிருந்தாங்க, அதுதான் வந்து வெயில் அப்போ காஞ்சிடுச்சுங்க. அதுல போன வருஷம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பழம் பறிச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்குங்க. அது கூட நல்லா காய்க்கிற வெரைட்டிங்க அது. திரும்ப வாங்கி வைக்கணுங்க, அந்த ரெட் கலர் லெமனும் வாங்கி வைக்கணும், செடி கிடைக்கலைங்க. சப்போட்டா பாருங்க சூப்பரா காய்ச்சிருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க, நிறைய பிஞ்சு இருக்குதுங்க, காய்ச்சிருக்குதுங்க. ஆனா வந்து அணில் தான் கடிச்சு வைக்குங்க. இது பழுக்கவே இல்லைங்க. இங்க ஒண்ணு காலையில நான் பார்த்தேங்க, அது சுரண்டி பால் வர அளவுக்கு விட்டு போயிருக்குது. இந்த பாருங்க பாலே வந்துட்டு இருக்குது பாருங்க இந்த பழத்துல. அது கடிச்சு கடிச்சு பாக்குதுங்க டெய்லி, நல்லா பழுத்துட்டு இருந்துச்சுன்னா உடனே கடிச்சு சாப்பிட்டுடுதுங்க, இல்லைன்னா அப்படியே அப்படியே விட்டு போகுதுங்க. எப்போ பழுக்குதோ அப்ப கடிச்சிடுதுங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி வச்ச சப்போட்டாங்க இது, ஆனா நிறைய காய்க்குங்க இதுல. இங்க ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குங்க, இதுக்கு இது வேற மாதிரி இருக்குங்க, முள்ளு கத்திரிக்காய் மாதிரியே இருக்குங்க, ஆனா முள்ளு கத்திரிக்காய் கிடையாது, கத்திரிக்காய் இது கூட டேஸ்டா இருக்குங்க. இதுவும் போன வருஷத்து செடி தாங்க இந்த கத்திரிக்காய்.
இந்த பசலைக்கீரை பாருங்க எப்படி படர்ந்து வருது. இது ரொம்ப நல்லதுங்க. இந்த பசலைக்கீரை கூட்டு பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். நிறைய தொட்டியில தானாவே வந்துருங்க. இது ரொம்ப ஈஸியா வளர்க்கலாங்க. நீங்க விதை இருந்தா விதை போட்டு வளர்க்கலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சின்ன குச்சி கட் பண்ணி வச்சிங்கனாலே இது வந்துருங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி குச்சியா தான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுதுங்க. அது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டம் ஃபுல்லாவே எல்லா தொட்டிலையும் இருக்குங்க. நிறைய புடுங்கே எடுத்துருவாங்க. எல்லா தொட்டிலையும் இருக்கிறதுனால அதை புடுங்கே எடுத்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.